ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. சார், குரூப் 4ல் என்ன சார் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த டைம் கொண்டு வர போகிறாங்க? இதை தாங்க ஒவ்வொரு தேர்வர்களுமே நாளுக்கு நாள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. குரூப் 4ல் ரிசல்ட்டை குறித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி இவைகளே. ஸோ குரூப் 4ல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி சார் வந்துவிட்டது. குரூப் 4 உடைய ரிசல்ட்டு. ஸோ என்ன சார் குரூப் 4 உடைய ரிசல்ட் நீங்கள் பார்த்துக்கு வந்துச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்போ வரும், எப்படி வரும், ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? உண்மையான தகவலாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே தகவல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நமக்கு கொடுத்துருக்க தகவலை அடிப்படையில் தாங்க சொல்ல முடியும். அதை தவிர்த்து எந்த விதமான புதிய நியூஸும் கிடையாது. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அந்த பிப்ரவரி மாதத்தில் தாங்க குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வெளியிடுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சியை நமக்கு டிக்ளரேஷன் போட்டு கொடுத்ததுனால, ஸோ டிஎன்பிஎஸ்சி சொன்னபடி நமக்கு பார்த்தீங்கன்னா 100% குரூப் 4 உடைய ரிசல்ட்டு வெளியாகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். குரூப் 4 உடைய தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் இவைகளே. ஸோ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ குரூப் 4ல் என்ன கட் ஆஃப் வாங்கியிருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் கம்மியாக இருந்தால் வேலை கிடைக்குமா, அதிகமாக இருந்தால் வேலை கிடைக்குமா, என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் வேலை கிடைக்கும், இதை தாங்க மிகுந்த குழப்பத்தோடு இருக்கீங்க குரூப் 4 உடைய தேர்வர்களுக்கு. ஸோ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இந்தந்த மதிப்பெண்கள் கண்டிப்பாக 100% குரூப் 4ல் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாதுங்க. ஸோ குரூப் 4 தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகளில் இவைகளும் ஒன்று. இது மட்டுமே இல்லை, குரூப் 4ல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 18,650 வேக்கன்சிஸை இந்த டைம் கொண்டு வர போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதிகரிக்கும் வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஓசியாக இருக்கும் பட்சத்தில் 165 மார்க் வேணுங்க. ஸோ ஓசிக்கு மட்டும் 165ங்க. அதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்கன்னா 150ங்க. அதே மாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 135ங்க. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 120ங்க. இந்த மதிப்பெண்களை நீங்கள் பெற்றிருந்தாலே போதும். குரூப் 4ல் கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. ஸோ நண்பர்களே, குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதி விரைவில் உங்களை நோக்கி வர இருக்கிறது. பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் ரிசல்ட்டு வெளியிடப்படலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான எந்த விதமான செய்திகளாக இருந்தாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.